வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 20வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் யக்ஷு யங் மாஸ்டர் என்னை விட்டுருங்க, என்னை சாவடிக்காதீங்க, நான் போட்டியில் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், என்னை உயிரோட போக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ இதுதான் உன்னுடைய கடைசி வார்த்தையா, சாவுடான்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வரவும் அவன் திடீர்னு குறுக்கால வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ள ஹீரோ பறந்து வந்து எப்படியோ நின்னுறான். நீ இப்ப ரொம்ப இளமையா இருக்கிறதுனால அவன் சொல்றத நீ புரிஞ்சிக்கவே மாட்ற, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, இது வெறும் நார்மல் ஃபைட்டு தான், அதான் யக்ஷு கிங் பாய் தான் அவனுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டான். அதோட நீ விட்டுட்டு போவாம அவனை நீ சாவடிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு அவரு சொல்லவும், என்ன தோக்கடிக்கிறதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கீங்களா? யக்ஷி ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அசிங்கன்றதே இல்லையா, போட்டிக்கு நடுவுல வாரீங்கன்னு ஹீரோ சொல்லவும், போட்டி முடிஞ்சு நீ தான் ஜெயிச்சுட்டல, அதுக்கப்புறம் என்ன நடுவுல வந்தா என்ன சைட்ல வந்தா என்ன, யக்ஷுக்கும் பாய்க்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா நான் எப்படி சைலண்டா இருக்க முடியும், அவனை நான் தான் பாத்துக்கணும்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலியா நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் லியான் ஜிடியோடைய ரூல்ஸ் மீறன்ட்டு ரொம்ப பெரிய தப்புன்னு ஹீரோ சொல்லவும், யக்ஷி உஷா சொல்றதும் சரிதான்டா, யக்ஷி ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க, யக்ஷு கிங் பாயும் யக்ஷி உஷாவும் வாய்வா சாவான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த போட்டிக்கு நடுவுல வந்து இந்த போட்டியை நிறுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல, யக்ஷி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எவ்வளவு சீட் பண்ணுவாங்கன்றது இப்ப பார்த்தாலே தெரியுதுறான்னு அவனுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அப்பா யக்ஷி உஷா கிட்ட ஸ்வாட் இன்டென்ட் சக்தி இருக்கு, இவனை நம்ம உயிரோட விட்டோம்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா வந்து சேருவோம், அதனால இவனை நம்ம உயிரோட விடக்கூடாதுன்னு யக்ஷு கிங் பாய் சொல்லிக்கிட்டு இருக்க. யக்ஷு உஷா நீ என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியுமே நான் உனக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இப்ப நடக்க போற விஷயத்த உன்னுடைய வாழ்க்கையில உன்னால மறக்கவே முடியாது, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவருடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியாடா? டே யக்ஷி இல்லையா நீ, நான் அவன் கூட சண்டை போடுறான்டான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மாமா வரவும் அவன் டக்குன்னு அவனுடைய ஃபிஸ்ட் பவரை வர வச்சுக்கிட்டு வந்து அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. கிங் பாயோடைய அடியாளு பார்த்துட்டு குவின் இதோட நீங்க இந்த இடத்துல இருந்து போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவுடைய மாமாவை அடிக்க வர அவரு டக்குன்னு அவருடைய பவர் அனுப்பி அவனை பின்னாடி தள்ளி விட்டுறாரு. டே உன்ன மாதிரி ஒருத்தன் போயிட்டு என்ன மாதிரி இன்னேட்டர் ரிலிம்ல இருக்கிறவங்கள சேலஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா நீ ஹீரோவுடைய மாமா சொல்ல. வின் உண்மையிலே நான் உங்களுக்கு மேட்ச் ஆனவன் இல்லதான், ஆனா இவனால உங்க கூட சண்டை போட முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேற எவனோ ஒருத்த வந்துட்டு வேக வேகமா ஹீரோவுடைய மாமா சைடு வந்து அவரை அடிக்க வரவும், என்ன இன்னேட்டர் ரிலி மாஸ்டரான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய பவர் யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வச்சு தடுத்துக்கிட்டு இருக்க. அவன் அடிச்ச அடியில பின்னாடி வந்துடுறாரு. அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன், இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா யக்ஷி அப்புறம் லீ ஃபேமிலியை சேர்ந்தவங்களுடைய ஸ்வாட் இன்டென்ட் சக்தி இருக்கிற ஆளு இவன் தான் போல இருக்குன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, பாட்ரிச்சார் யக்ஷு நான் இன்னைக்கு குயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள சாவடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு, அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. உங்களுடைய ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ஜியாங், லியான் சிட்டில இருக்கிறவங்கள தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஜியான் டியான் செக்டரை சேர்ந்த உங்களுடைய உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. என்னது இதுன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க. வெள்ளை ட்ரெஸ்காரன் அதை பார்த்துட்டு ஜியான் டியான் செக்டரை சேர்ந்தவங்க எல்லாம் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, லியான் சிட்டில இருந்துகிட்டு அவங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் யக்ஷுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் அவனை மாதிரியே அதனா முட்டாள்தனமா பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனை மாதிரி டேலண்டான ரிலீம்ல இருந்தாலும் நம்ம எல்லாம் வெளியாளுங்க, மிலிட்ரி பிளாக்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டாங்கடான்னு யோயோ சொல்ல. என்னது மிலிட்ரி பிளாக், ஆனா நம்ம மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா யக்ஷு உஷாக்கு என்ன ஆகும்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாதரா, அமைதியாரா, யக்ஷி உஷா இன்னும் அவனுடைய ஃபைனல் மூவை யூஸே பண்ணல அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. கொலை பண்றதனா இப்ப ஆரம்பிக்கிறான்டான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஓடி வர, இந்த இடத்துல இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அவருடைய சோடை யூஸ் பண்ணி அவனை தடுக்க. அப்பா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளுடைய சோடை வர வச்சுக்கிட்டு பறந்து வர, கிங் பாயோட ஆளு வந்து டக்குன்னு ஹீரோயினை தடுத்துறான். ஹீரோயினோ கீழே வந்து நின்னுகிட்டு இருக்க. சின்ன பொண்ணு நீ என்ன தாண்டி போயிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு
சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வர, நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அவர்களுடைய சோடை யூஸ் பண்ணி பின்னாடி குத்தவும் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்து திருப்பி மேல எகிரி அவனுடைய பவர் எல்லாத்தையும் ஹீரோயின் சைடு அனுப்பிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் லோட்டஸ் வர வச்சு அதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. மாமான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, யக்ஷிபுசா உன்னுடைய சாவு நெருங்கிடுச்சுரா, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன், ஆனா நீ உன்னை நினைச்சு கவலைப்படாம மத்தவங்கள நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்ப ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிட்டு, டே யக்ஷுலியானியோ நீ தாண்டா சாவ தேடி வந்திருக்க, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டே யக்ஷிபுசா நீ இதை என்கிட்ட சொல்றதுக்கு தகுதியானவனே இல்ல, இப்ப என்னுடைய சக்தியை பரான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க, ஹீரோ திருப்பி அவனுடைய சோடுல பவரை வர வச்சுக்கிட்டு மேலே எகிரிக்கிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அனுப்ப அவன் டக்குன்னு அவனுடைய ஃபிஸ்ட் பவரை வர வச்சு அதை தடுத்துறான். அந்த பவர் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு வர அவங்க 2 பேரும் பின்னாடி போயிடுறாங்க, ஹீரோயினும் அவனும் பின்னாடி போயிடுறாங்க. என்னடா யக்ஷிபுசாவும் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா ஆயிட்டு இருக்கான், அவன் உண்மையிலேயே யக்ஷி லியானியூ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்டா, எப்படா இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி குப்பன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டு இருக்கான். அவன் 2 பேரும் சண்டை போறத பாராட்டி யக்ஷிபுசாவுடைய சக்தி இப்ப 3rd கிரேட் ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும் போலடா அப்படின்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கரெக்டா தான்டா சொல்ற, நான் இன்னேட்டர் ரிலிம்ல இருந்து அவனுடைய பிளட் எனர்ஜியை மட்டும்தான் அவனால கல்டிவேட் பண்ண முடியும், இருந்தாலும் யக்ஷிலியானியும் இன்னேட்டர் ரிலிம்ல இருக்காரு, அவரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியான எவன் எத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை வச்சு பார்த்தா 2 பேரோடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் டிஃப்ரெண்டானது, இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியலையாடான்னு அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அவரு டக்குன்னு அவருடைய சோடில இருந்து பவர் அனுப்பவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிட்டு, நம்ம 2 பேரோடைய சக்தியில வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒன்னால அந்த ஒரு மூவை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது போல தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, டே யக்ஷிபுசா லியான் சிட்டில இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னாதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ வெறும் நான் இன்னேட்டர் ரிலிம்ல தான் இருக்க, அதை யூஸ் பண்ணி என்னை காயப்படுத்த மட்டும்தான் முடியும், வேற ஒன்னும் ஒன்னால பண்ண முடியாது, இந்த இடத்துல நீ கௌரவமா செத்து போயிடுறான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, யக்ஷிலியானியோ நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு செட் ஆகாது, அது உங்களுக்கு தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோடா அங்க இருந்து மறைய வச்சுட்டு ரீஇன்கார்னேஷன் பவுல வெளியில வர வச்சுட்டு அதுல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பால் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுட்டு பவர் எல்லாத்தையும் ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க என்ன இதை யூஸ் பண்ண வச்சுட்டீங்க, நீங்க பெருமையா செத்து போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்க, மாமா அதை பார்த்துட்டு டக்குன்னு அவனை பின்னாடி தள்ளி விடவும் சைட்ல இருக்கிறவனுங்களாம் அதை பார்த்துட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க, என்னடா இதுன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்ன மாதிரியான ஸ்கில்லுடா, இது என்னன்னு தெரியலடான்னு அவரு சொல்லிட்டு இருக்க, அந்த இடம் ஃபுல்லா பவர் சுத்தி போய்கிட்டு இருக்க, நிர்வாண சோடைய வெளியில வான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அவனை சுத்தி பவர் தெரிச்சுக்கிட்டு போவ டக்குன்னு ஹீரோ மேல போயிட்டு பவர் எல்லாத்தையும் உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த நிர்வாண பெரிய சோடை வெளியில வர வச்சுக்கிட்டு அவன் சைடு வந்துகிட்டு இருக்க, அவன் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டு, இது என்ன மாதிரியான சக்தி, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை போய் நீ தடுடான்னு சொல்லிட்டு குறுக்கால நிக்க வைக்க, என்னப்பா பண்றீங்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி கிங்பாய மேல தள்ளி விடவும் கிங்பாயும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம ஆளே எங்க போனான்னு தெரியல, என்னது அந்த சோடுக்கு எதுவுமே ஆவலியா, என்ன நான் இப்ப பண்றதுன்னு தெரியலையே, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை இப்ப எப்படி நான் தடுத்து நிறுத்துறது, இதை எப்படி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இல்ல நான் சாவக்கூடாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த சோடு வந்து அந்த இடத்துல படமும் பவர் சுத்தி தெரிச்சு போய்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போட்டுற வீடியோ எல்லா டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும், மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன், see you guys.